ரொம்ப காலமாக ஒரு நல்ல பெரிய இடத்துல டூப்ளக்ஸ் பேட்டர்ன் 2 BHK வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்காகவே 3.5 சென்ட்டில் 1300 ஸ்கொயர் ஃபீட்டில் அருமையாக கட்டியிருக்கக்கூடிய வீடுங்க. பார்க்கலாம் 17க்கு 20 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய பெரிய ஹாலுங்க. ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிவி யூனிட், பூஜா ரூம், நல்ல 2 வெளிச்சம் வரக்காக 2 வென்டிலேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. கீழே ஐமை ஹோமின் இனிய வணக்கம் நண்பர்களே. ரொம்ப காலமாக ஒரு நல்ல பெரிய இடத்துல டூப்ளக்ஸ் பேட்டர்ன் 2 BHK வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்காகவே 3.5 சென்ட்டில் 1300 ஸ்கொயர் ஃபீட்டில் அருமையாக கட்டியிருக்கக்கூடிய வீடுங்க. பார்க்கலாங்க. கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரியே முன்னாடி கார்டன் ஸ்பேஸோட காம்பவுண்ட் போட்டு நம்மளுக்கு ஃப்ரண்ட் எலிவேஷன் வந்து நீட்டாக தெளிவாக சிம்பிளாக எலிகண்ட்டாக பண்ணியிருக்காங்க. 2 கலர் பெயிண்ட் வந்து பார்டர் பண்ணியிருக்காங்க. சென்டரில் நல்ல அட்ராக்டிவான ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லு ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணி மிக அழகாக எளிமையாக இருக்கக்கூடிய இந்த வீடுங்க நம்மளுக்காக இருக்குங்க. முன்னாடி பெரிய ரேம்புங்க. ரேம்பில் 4 கேட் கொடுத்துருக்காங்க. ஃபோல்டபுள் டைப்பில் நல்ல வுட்டன் ஃபினிஷில் வெர்டிக்கல் பேட்டர்னில் நம்மளுக்கு எம்எஸில் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் சென்டரில் ஃப்ளவர், கோல்டன் ஃப்ளவர் இருக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது. உள்ளே வந்தோம்னா பெரிய கார் பார்க்கிங்கு, 16க்கு 16 அப்படிங்கிற அளவில் பெரிய கார் பார்க்கிங்கும், அதுக்கு பார்க்கிங் டைல்ஸ் போட்டிருக்காங்க. சைடு வாலுக்கும் நம்மளுக்கு செராமிக் டைல்ஸ் போட்டு அழகு பண்ணியிருக்காங்க. அது போக இன்னொரு பாக்கி இருக்கிற ஸ்பேஸுக்கும் டைல்ஸ் போட்டு கொடுத்து அதில் அவுட்டர் டாய்லெட் ஒன்று பிளான் பண்ணியிருக்காங்க. மேலே ஸ்பாட் லைட் கொடுத்துருக்காங்க. அவுட்டர் டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7க்கு 4.5 அப்படிங்கிற அளவில் இந்தியன் கிளாஸ் செட்டோட அமைஞ்சிருக்கு. சூப்பரான டைல்ஸ் ஃபுல்லுமே போட்டிருக்காங்க. 2 வீலர் நிறுத்தறதுக்கு இந்த மாதிரி பார்க்கிங் ஸ்பேஸ் வந்து டிவிஷன் பண்ணியிருக்காங்க. வாட்டர் சம்ப் வந்து பார்த்திங்கன்னா ஜலமூலையில் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. எல்லா டோருமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு UPVCயில் போட்டு கொடுத்துருக்காங்க. முன்னாடி 2 ஸ்டெப்ஸ் வச்சு மேலே போகிற மாதிரியும் தேக்கில் நல்லா என்கிரேவிங் வந்து பார்த்திங்கன்னா அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. 5க்கு 7 அப்படிங்கிற அளவில் தேக்கில் கதவு கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஹாலுங்க. 17க்கு 20 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய பெரிய ஹாலுங்க. ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டிவி யூனிட், பூஜா ரூம், நல்ல 2 வெளிச்சம் வரக்காக 2 வென்டிலேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா 2க்கு 4 அப்படிங்கிற அளவில் டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட் வுடன்லேயே பண்ணி கொடுத்துருக்காங்க. பேக்ரவுண்ட் வந்து பிளாக்காகவும் ரெயின்ஃபால் ட்ரேவும், மேலே நல்லா மல்டி கலர் லைட் கொடுத்துருக்காங்க. அது போக ஓப்பன் செல்ஃப் கொடுத்துருக்காங்க ரேக்கு. கீழே கபோர்டு ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா 3 அடிக்கு கொடுத்து வுடன்லேயே நிறையா அலமாரி வச்சுக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. கலர்ஸும் வந்து அட்ராக்டிவாக இருக்குது. அது இப்போ படிக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூட்டிலிட்டி ஏரியா பிளான் பண்ணியிருக்காங்க. UPS வைக்கிறக்கோ இல்லை ஸ்டடி ரூமாவோ இல்லை வேறு ஏதாவது திங்ஸ் வைக்கிறக்காகவோ இந்த இடம் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய ஹாலில் வந்து இந்த படி ஸ்டெப்ஸ் வந்து எந்த இடத்துலையும் டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல. அதனால் பெரிய ஹால் நம்மளுக்கு வந்து கிடைக்குது. வாங்க, வடக்கு பார்த்த மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு பூஜா ரூமுங்க. 4க்கு 3.5 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. எதையும் உள்ளே வந்து செல்ஃப் வச்சு கொடுத்துருக்காங்க. 2க்கு 4 அப்படிங்கிற அளவுக்கு நல்லா டைல்ஸ் போட்டு அதில் சுற்றி வர பார்டர் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா அழகான எலிகண்ட்டான க்ரீன் கலர் பெயிண்ட் பண்ணி ஸ்பாட் லைட் வந்து பார்த்திங்கன்னா மல்டி கலரில் கொடுத்துருக்காங்க. எண்ணம் போல் வண்ணமயமான வாழ்க்கைக்காக மல்டி கலர் லைட் கொடுத்துருக்காங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி. முன்னாடி கிச்சனுக்கு டைனிங்க்கு போகிற போர்ஷனை அழகாக டிசைன் பண்ணி கரூர் பேட்டர்னில் டிசைன் பண்ணி அதுக்கு வந்து வுட்டன் ஃபினிஷிங்கில் கலர் பண்ணி அட்டகாசமான ஹேங்கிங் லைட் மல்டி கலரில் கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த வீட்டினுடைய கலை அம்சத்தை எடுத்து காட்டுதுங்க. நல்ல டிசைன் பர்கோலா பேட்டர்னில் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கும் லைட்டிங்ஸ் கொடுத்து ஒரு அழகான தோற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்தோம்னா நம்மளுக்கு அக்னி மூலையில் கிச்சனும் அதை ஒட்டியே ஓப்பன் டைனிங்கும் நம்மளுக்கு அமைச்சிருக்காங்க. வென்டிலேஷன் பண்ணி மேலே வுட் ஒர்க்ஸில் நம்மளுக்கு கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரிஜிரேட்டர் வைக்கிறதுக்கு தனி ஸ்பேஸ் கொடுத்து பிளான் பண்ணியிருக்காங்க. கிச்சனில் ஒட்டியே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனாக பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் அட்டகாசமாக பெருசாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது போக கபோர்டு ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ்க்கு 2 ஆங்கிளில் பண்ணி கொடுத்துருக்காங்க.
சின்னதாக நல்லா ஸ்டோரேஜ் பண்ணுற மாதிரி கிளாஸில் போட்டு கொடுத்துருக்காங்க. கீழே யூ டைப்பில் டேபிள் டாப் போட்டு கொடுத்துருக்காங்க கிரானைட்டில். அதில் வந்து பார்த்திங்கன்னா சிங்க்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலை வச்சு நல்ல தண்ணிக்கு உப்பு தண்ணிக்கும் ப்ரொவிஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. சுற்றி வர உங்களுக்கு கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. மாடலர் கிச்சனுக்கு வுட்டில் அதில் 10 யூனிட்ஸ் கட்லரி வைக்கிறதுக்கும் அட்டகாசமாக பிளான் பண்ணியிருக்காங்க. நல்லா 7x8 அப்படிங்கிற அளவில் பிளான் பண்ணியிருக்காங்க. டைல்ஸோட கிச்சன் ஃபுல்லுமே 2x4 கீழே டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. ஹாலில் இருந்து தென்மேற்கு மூலையில் நம்மளுக்கு ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூமுங்க. 16x10 அப்படிங்கிற அளவில் பிளான் பண்ணியிருக்காங்க. ஒரு சைடு ஃபுல்லுமே பெரிய செல்ஃபு கடப்பக்கல்ல போட்டு கொடுத்துருக்காங்க. கிராஸ் வென்டிலேஷன் பண்ணி மேலே லேப்டில் வுட்டனில் கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. டைல்ஸ் வந்து 2x4 போட்டிருக்காங்க. நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஸ்பேசியஸான 2 BHK வீடுங்க பட்டணத்தில் ரெசிடென்சியல் ஏரியாவில் அமைஞ்சிருக்கு. 3.5 சென்ட்டில் 1300 ஸ்கொயர் ஃபீட்டில் டூப்ளெக்ஸ் பேட்டர்னில் இருக்குது. அட்டாச்சு டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸில் டோர் போட்டு கொடுத்து உள்ள எல்லாமே ஃபுல்லி பேக்கடாக கிளாஸு ஸ்டோரேஜ் வைக்கிறதுக்கு மாதிரி டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைட் டார்க் அப்படிங்கிற காம்பினேஷன்ஸில் போட்டு கிளாஸ் அட் வெஸ்டர்னில் வச்சு கொடுத்துருக்காங்க. மிக தெளிவாக பண்ணியிருக்கக்கூடிய இந்த அட்டாச்சு டாய்லெட்டுங்க. 7 அடிக்கு டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. கீசர் வைக்கிறதுக்கும் ப்ரொவிஷன்ஸ் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம வீட்டில் கதவு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி கதவு தேக்கிலையும் பாக்கி இருக்கிறது ரெடிமேட் ஃப்ளஷ் டோர்லையும் போட்டிருக்காங்க. வாங்க மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போவாங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸு கிரானைட்டில் போட்டு ஹேண்டில்ஸ் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்து லைட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைகளுக்கும் எல்லோருக்கும் பிடிச்ச மாதிரி உங்களுக்கு நல்லா டிஸ்கோ லேம்ப் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்சியாக போட்டு கொடுத்து ஹெட்ரூமில் 2 பெரிய ஜன்னல் வச்சு கொடுத்துருக்காங்க. அசெண்டிங் ஆர்டரில் பாருங்கள் மல்டி கலர்ஸ் ஃபுட் லேம்ப்பு அட்டகாசமாக இருக்குது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற மாதிரியே மேலே ஒரு ஹாலுங்க 16x8 அப்படிங்கிற அளவில் ஒரு ஹால் அமைச்சு கொடுத்து அந்த ஹாலில் இருந்து ரைட் ஹேண்ட் சைடு தென்மேற்கு மூலையில் உங்களுக்கு ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. 11x16 அப்படிங்கிற அளவில் கீழே 2x4 வெர்டிஃபைட் டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. கிராஸ் வென்டிலேஷன் பண்ணி லேப்டில் உங்களுக்கு டியூவல் கலர் வுட்டன்லேயே நம்மளுக்கு கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா 5x7 அப்படிங்கிற அளவில் நல்லா பெருசாகவே கொடுத்து அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி கலர்ஸில் வந்து கிளாஸி ஃபினிஷிங்கில் டைல்ஸ் போட்டு வெஸ்டர்ன் கிளாஸெட் வச்சு வாஷ் பேஷின் கண்ணாடி டவல் பார் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. கீசர்ஸ் பிளானோட நல்ல ஸ்பேசியஸாக அமைஞ்சிருக்கு. வென்டிலேஷன் நல்லா வெளிச்சம் வர மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூர் பட்டணத்தில் இருக்குங்க. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் டெரஸில் நம்மளுக்கு செட்டு போட்டு கொடுத்துருக்காங்க. துணி துவைக்கிறக்கும் துணி காய போடுறக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகும். நல்லா ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு சூப்பரான டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க. எலிகண்ட்டான நீட்டாக பண்ணியிருக்காங்க. பெயிண்டிங் வந்து 2 கலர் தானுங்க. நல்ல எடுப்பான தோற்றத்தில் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இந்த வீடு நல்ல ரெசிடென்சியல் ஏரியாவில் அற்புதமாக அமைஞ்சிருக்கு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பால்கனி போர்ஷன் நம்மளுக்கு வந்து கார்டன் ஏரியா மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். அட்டகாசமாக இருக்குது. அதுக்கு எம்எஸ்ஸில் கிரில் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹெவியான மெட்டல் ஸ்டெப்ஸ் வச்சு மேலே போகும்போது 2 வாட்டர் டேங்க் அமைஞ்சிருக்கு. இது வரைக்கும் ஐமை ஹோமை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஐமை ஹோமை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வீடு தொலாவிட்டு இருந்தால் அவங்களுக்கு உங்களோட ஷேர் பண்ணுங்கள். மேலே 2 வாட்டர் டேங்க் வச்சு கொடுத்துருக்காங்க. துவைக்கிற கல் இருக்குது. ஐமை ஹோமின் நன்றி. கனவு மெய்ப்படும்.